வாங்க இன்றைக்கி கொத்து புரோட்டா எப்படி வீட்டிலேயே செய்யுதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திருக்கோம் தோசைக்கல்ல. கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை சேர்த்திட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம தோசைக்கல்லை செய்யும்போது தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுப்பு வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்குங்க, கம்மியாக வைக்கக்கூடாது. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி சேர்த்திக்கலாம். பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூள் சேர்த்திக்கலாம். இந்த எண்ணெயிலேயே சேர்த்து அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாங்க. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. நம்ம பிச்சு எடுத்து வச்சுருக்க பரோட்டாவை சேர்த்திக்கலாம். நீங்கள் 2 புரோட்டா அளவுக்கு எடுத்துருக்கோங்க. இதை சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம வீட்டில் செய்யறனால குட்டி குட்டியாக பிச்சு வச்சுக்கலாங்க. பெருசாக பிச்சா நம்ம கொத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு 4லேருந்து 5 கரண்டி குழம்பு சேர்த்திக்கலாம். அடுப்பு வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. பார்த்திங்கன்னா தெரியும் குழம்பு ஊற்றும்போது எப்படி இருக்குன்னு. நல்லா ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் நமக்கு நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நான் 2 புரோட்டா எடுத்துருக்கனால ஒரு முட்டை எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு வேணுன்னா 2ஓ 3ஓ கூட நீங்கள் முட்டை சேர்த்திக்கலாம். முட்டை சேர்த்துட்டு இதையும் நல்லா கொத்தி விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கொத்தி விட்டுக்கலாம். இப்படி கொத்தி விடும்போது தாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், தோசைக்கரண்டி நல்லா பக்கமாக பிடிச்சிட்டு நம்ம இப்படி கொத்தி விடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா கொத்தி விட்டுக்கலாம். அடுப்பு வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம். கடைசியாக தான் மிளகுத்தூள் சேர்த்துறோம், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகுத்தூள் சேர்த்து இதையும் நல்லா கொத்தி விட்டுக்கலாங்க. அவ்வளோதான் பாருங்கள், கொத்து புரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி வந்து இது வந்து நாங்கள் கடையில் வாங்கிட்டு வந்த புரோட்டாவும் அதோட குழம்பு வச்சு தான் கொத்து புரோட்டா ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம வீட்டிலேயே பரோட்டா செஞ்சு சிக்கன் குழம்போ இல்லை மட்டன் குழம்புலையோ செய்யும்போதும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், கொத்து புரோட்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்